கேரளாவில் உள்ள ஏடிஎம்மில் கொள்ளையடித்துவிட்டு வந்த வாகன தணிக்கையில் நிற்காமல் சென்றதால் போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தினர். இந்த துப்பாக்கி சூடில் ஒருவர் என்கவுண்டர் செய்யப்பட்டுள்ளார். மீதி 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கேரளாவில் ஏடிஎம் ஒன்றிலிருந்து 66 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்துவிட்டு வாகன தணிக்கையில் நிற்காமல் சென்ற லாரி வரும் வழியில் பல்வேறு வாகனங்களை இடித்துவிட்டு சென்றதால் காவல் கட்டுப்பாட்டிற்கு வந்த தகவலின் அடிப்படையில் வாகன தணிக்கையில் போலீசார் ஈடுபட்டிருந்தனர். இந்த நிலையில் வாகன தணிக்கையின் போது லாரி நிற்காமல் சென்றதால் போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளனர். இந்த துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மற்ற 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். லாரியை மடக்கி பிடித்து போலீசார் சோதனை செய்ததில் லாரியில் கட்டுக்கட்டாக பணம் இருப்பது தெரியவந்துள்ளது. இந்த சம்பவம் நாமக்கல் பச்சாம்பாளையம் பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.